Welcome parents. Good morning to all the parents. This video will help you to know how to pay the fees for your ward studying in any class of Kendriya Vidyalaya through online mode. இந்த வீடியோ மூலமாக எப்படி ஃபீஸ் ஆன்லைன் பே பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். நிறையா பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஃபீஸ் எப்படி பே பண்ணணும் தெரியலை மேடம் அப்படின்னு. ஸோ நாங்கள் அதுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஜென்ரேட் பண்ணி அனுப்பிச்சிருந்தோம். இப்போ உங்கள் வாட்ஸ்அப்பில் அந்த பிடிஎஃப் ஃபைலை நாங்கள் அனுப்பியிருப்போம். அந்த வாட்ஸ்அப்பில் போய் அந்த பிடிஎஃப் ஃபைலை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா யூ வில் கம் டு நோ அபவுட் த லிங்க். இந்த லிங்க் எதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த லிங்க்கை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன், பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறேன். ஐ வில் ஓப்பன் த PDF file what is sent to your ward through the WhatsApp, and you will find a link on top for payment of fees. Just click on that link. Okay, அந்த லிங்க்கில் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே அது உங்களை பேமெண்ட் விண்டோவுக்கு கூட்டிகிட்டு போகும். இஃப் யூ கிளிக் ஆன் தட் பேமெண்ட் விண்டோ, அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணோன்னே பேமெண்ட் விண்டோவுக்கு அது கூட்டிகிட்டு போகும். அதில் 3 ஆப்ஷன் இருக்கும். கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் பேமெண்ட், கிளிக் ஹியர் ஃபார் பிரிண்ட் ரெசிப்ட் அண்ட் கிளிக் ஹியர் ஃபார் ஜென்ரேட் சலான். இந்த 3 ஆப்ஷன்லேயும் நம்ம ஆன்லைனில் பே பண்ணுறாந்தா we have to select first option. ரிசிப்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் சலான் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும். சலான் ஜென்ரேட் பண்ணுறது எதுக்காண்டி கொடுப்போம்? சலான் ஜென்ரேட் பண்ணி நம்ம கொண்டு போய் பேங்க்கில் அந்த சலானை கொடுத்து ஃபீஸை கேஷாக கொடுத்து ரெமிட் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம பண்ணுறது. யூனியன் பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்து ரெமிட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி suppose if you want to generate challan, why do we generate challan? If you want to generate challan, if you want to pay the fees cash through bank, you have to go to the third option, click here for generate challan and follow the steps and you will get a challan. Take the printout of that challan, go to the bank and pay the cash. Go to Union Bank and pay the cash and get the receipt, challan back. Okay, right now I'll be telling you how you have to pay the fees through online payment. So I will click here for online payment. ஆன்லைன் பேமெண்ட்டுன்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த விண்டோவுக்கு அது கூட்டிகிட்டு போகும். எல்லா குழந்தைங்களுக்கும் நாங்கள் ஸ்டூடெண்ட் யூனிக் ஐடின்னு ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டூடெண்ட் யூனிக் ஐடியை நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காண்டி ஒரு ஐடி வச்சு லாகின் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. 16179412001380. ஓகே, ஸோ இது ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காண்டி எடுத்திருக்கேன். அடுத்தது டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ஜஸ்ட் கோ பேக். இதை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இஃப் யூ ஸ்க்ரோல் அண்ட் ஃபைண்ட் அவுட் யூ வில் பி நோயிங் த டேட் ஆஃப் பர்த் வாட் இஸ் டு பி செலக்டட். 2020, 2229. Now see here I want here 2014 for example. So go back, you will get here 2014 and now 2014 I want August, then you want 22 for example. Okay, then captcha, you have to type the captcha here. இந்த டப்பாவில் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்க நம்பரை டைப் பண்ணுங்கள். Y, so it should be small letter, so Y7, then go to the number 5, then you have capital K, then we have small n, then we have B, small b, capital. After you type the captcha, please click on login. So என்ன பண்ணியிருக்கோம், பேமெண்ட் ஆன்லைன் பேமெண்ட் கிளிக் பண்ணோன்னே மேக் பேமெண்ட் வரும். ஸ்டூடெண்ட் யூனிக் ஐடியை டைப் பண்ணுங்கள், குழந்தையோட டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணுங்கள் அண்ட் தென் ஜஸ்ட் கிளிக் ஆன் கேப்சா டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு பண்ணிடுங்க. பண்ணோன்னே இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் தெர் இஸ் அ ஆப்ஷன். இப்போ குழந்தை பேர் வந்துடும், உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது மேக். இதிலே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துடும், குழந்தை எங்கே படிக்குது என்ன ஏது. அதில் மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷனை பிடிச்சிங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் மேக் பேமெண்ட். வென் யூ கிளிக் ஆன் மேக் பேமெண்ட் யூ வில் கெட் த டீட்டெயில்ஸ் ஆஃப் தி ரெசிப்ட். What is the date of birth, what are the payment options, which quarter you are paying, எல்லா detail options you will get. So now after you select make payment you will get all the details. In that you type the mobile number which is mandatory. So type the mobile number 9940752295. Just type the number and then go to email ID, and in the email ID you type the email ID of the child. Okay, type the email ID of the child
whatever email ID you have, and then just select the button make payment. If you select the button make payment, it will show you, it will ask you which card you want, either you want to pay through credit card, debit card, or all these things. So I hope இதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்களே செலக்ட் பண்ணி நீங்களே கொடுத்து இன்டர்நெட் பேங்கிங்கோ எப்படி வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷன் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அது டிரான்சாக்ஷன் டைம் எடுக்கும். அந்த டிரான்சாக்ஷன் டைம் எடுத்து முடித்தோன்னே இந்த விண்டோவில் இந்த மாதிரி காமிக்கும். ஸ்டூடெண்ட் ஐடி, யூபிஐ டிரான்சாக்ஷன், டெஸ்க் இதெல்லாம் காமிக்கும். ஸ்டேட்டஸ், டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு காமிச்சிரும். ஓகே, இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், ரெசிப்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னு. ஓகே, ஆஃப்டர் யூ பே த ஃபீஸ் த்ரூ யோர் ஆன்லைன் டீட்டெயில்ஸ் பை என்ட்ரிங் யோர் கார்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் எவ்ரிதிங், you will find a window like this where you will get all the details of payment of your fees, and finally you will be curious to know like how to get the receipt. So receipt, for getting the receipt, click the button print. Okay, ஸோ நீங்கள் ரெசிப்ட் வாங்கணும் அப்படின்னாக்கா இந்த பிரிண்ட் பட்டனை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரெசிப்டை டவுன்லோட் பண்ணவான்னு கேட்கும். Okay, it will ask you whether should I download the receipt. Just press download and your receipt will be downloaded. So this will be your fee generated receipt, and இந்த ரெசிப்ட்டை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம், அல்லது கிளாஸ் டீச்சருக்கு அனுப்புகிறாந்தா அனுப்பிக்கலாம், அல்லது உங்கள்கிட்ட சேவ் பண்ணி உங்கள் மொபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். என்றைக்கும் நாங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்களா இல்லையான்னு கேட்கும்போது this will be a proof for yourself. However, we will come to know you have paid it or not, but still this receipt you can keep it for yourself. Thank you so much parents. I hope this video was of some use to all the parents to help you to pay the fees for your ward. இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு ஃபீஸ் எப்படி பே பண்ணுறங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல்.